ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு கிரேவி செய்ய முதல்ல அரைக்க வேண்டியதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு மிளகு, ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 எண்ணெய் எடுத்து 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் ஒரு கப்பும் ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நண்டு கிரேவி செய்யலாம். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். நண்டு குழம்பு, நண்டு கிரேவி எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயமும் கடுகும் பொரியட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 பல்லு பூண்டை நசுக்கி போட்டிருக்கேன். நம்ம கட் பண்ணி போடுறத விட நல்லா நச்சு போட்டோம்னா நல்லா டேஸ்ட் இறங்கும். அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அரைக்கிறதுக்கு ஒன்று ஆட் பண்ணிட்டேன். இப்போ வதக்கும் போது ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு தக்காளி நல்லா வதங்கும், சீக்கிரம் வதங்கிடும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அரைச்ச விழுதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் அரைச்ச விழுதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக வதக்கி விடணும். இப்போ கெட்டியாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரை லைட்டாக கழுவி ஊற்றிக்கலாம். நல்லா மசாலா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா பச்சை வடை போகட்டும். இதை பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பச்சை வடை போனதுக்கப்புறமா நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காயும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நம்ம கசகசா ஆட் பண்ணிக்கலாம்.
இன்னும் இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மிக்ஸி ஜாரையும் கழுவி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். முந்திரி பருப்பு போட்டுக்கனால உங்களுக்கு சீக்கிரம் வந்து திக்னஸ் கிடைக்கும். அதனால் நண்டு வேகிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி நம்ம வச்சுட்டு கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறமா நண்டை வந்து கடைசியில் தான் போடணும். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ 1/2 கிலோ நண்டை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையெல்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த நண்டு கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க, வேகட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நண்டு வெந்து நல்லா அந்த சாறு எல்லாமே நம்ம கிரேவிக்குள்ள இறங்கியிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.